நம்மோடு இந்திய ராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரி மேஜர் மதன் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முன்போட நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, ஒரு ஒரு மிக குறைந்த அளவிலான சேதம் என்பது நம்மளுக்கு ஏற்படும் தான். அது இது போன்ற ஒரு தாக்குதல் ஆபரேஷன் செய்கிறப்ப நடக்கிற ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதைத்தான் இப்போ காங்கிரஸ் மூத்த தலைவர் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாரா இப்படி? இல்லை, இது ஏன் அவர் சொன்னார் அப்படின்றது எனக்கு தெரியல. அடிப்படையா இந்த போரோடைய முடிவு என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஜனன் டிவி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம், நீங்க நடத்தின கருத்தரங்குல 4 முக்கியமான உயர் அதிகாரிகள் இருந்தாங்க, நானும் இருந்தேன். இதோட தன்மை என்ன நடந்தது அப்படின்றத அவ்வளவு டீட்டெயிலா நம்ம விவரிச்சிருக்கோம். என்னுடைய தனிப்பட்ட சேனல்லையுமே நான் அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறோம், லைவா கொடுத்துருக்கிறோம், அதோடைய சம்மரி கொடுத்துருக்கோம். ஓகே, 4 முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல முப்படை தளபதி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு. 3 படைகளும் ஒருங்கிணைந்து ஒரு நவீன யுத்தத்தை, இதுதான் முதல் முறை இந்தியா பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதுதான் முதல் முறை பாகிஸ்தானின் தலைநகரை இந்தியா தாக்கியது. இந்த மாதிரி இதுக்குன்னே ஒரு வரலாற்று திருப்பமிக்க சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. குறிப்பா மே 10ஆம் தேதி அதிகாலை இந்திய விமானப்படை நடத்திய அந்த கடும் தாக்குதல் 12 பாகிஸ்தானுடைய விமான தளங்கள் முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டது. அவங்களுடைய விமானங்கள் கிட்டத்தட்ட 12 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய மார்க் ஸ்பென்சர், உலகத்துடைய மிக முன்னோடியான ஒரு டிஃபென்ஸ் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் மார்க் ஸ்பென்சர்ஸ், அவருடைய பதிவில் இதை பத்தி டீட்டெயிலா போட்டிருக்கிறாரு. இந்தியாவுடைய இந்த ஒருங்கிணைந்த போர் யுக்தி அப்படின்றது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்ததுன்னு. அதன் பிறகு பிரம்மோஸோடைய தலைமை அதிகாரி அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, பிரம்மோஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. பிறகு ரஃபேல் பற்றி வந்த பொய் செய்திகளை ரஃபேல் நிறுவனம் மற்றும் பிரான்ஸ் அரசாங்கமே நேரடியா அதற்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதன் பிறகு அதுக்கு பின்னாடி இருந்த சீனாவுடைய ப்ராபகண்டா, சீனா எந்த அளவுக்கு தூதரகங்களுக்கு மீது அழுத்தம் கொடுத்து பல ஊடகங்களை விலைக்கு வாங்கி இந்த மாதிரியான செய்திகளை ஒளிபரப்பினாங்க அப்படின்றத பிரான்ஸ் அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்க. பிறகு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கிறாரு. இந்தியாவுடைய முப்படை தளபதிகள் இதை பத்தி அவங்க துறையில என்னென்ன நடந்தது அப்படின்றத கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பல கருத்தரங்குகள்ல பல தனியார் கல்லூரிகள், தனியார் அமைப்புகள்ல போய் அதை பத்தி பேசினாங்க. எங்களை போன்ற ஓய்வு பெற்றவர்கள் இந்த இடத்துல என்ன நடந்தது, மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்றத தெளிவா விளக்கி இருக்கிறோம். உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு சீனாவுடைய விமானமான J-10C சமீபத்துல ஜஸ்ட் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ் அந்த விமானத்தை வாங்க மறுத்து அதற்கு பதிலாக அதை விட 2 மடங்கு விலையுள்ள யூரோ ஃபைட்டர், டைபூன் ஃபைட்டர் என்ற போர் விமானத்தை ஐரோப்பா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருந்ததை கேன்சல் பண்றாங்க இந்தோனேஷியா, கென்யா போன்ற பல நாடுகள் இந்த J-10 ஃபைட்டரை வாங்க மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது முதல் முறையை யுத்த களத்துல ஃபேஸ் பண்ணது இந்தியா பாகிஸ்தானோட இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற போர்ல. அதன் பிறகு அதை இந்திய விமானப்படை வீழ்த்தியது. இது தாண்டி வேற என்ன சான்று வேண்டும்? அது ஒரு தேசிய கட்சி, ஏதோ ஒரு ரீஜனல் தலைவர் யாரோ பேசினாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒரு தேசிய கட்சியில, அதுவும் குறிப்பா அரசாங்கத்துல ஒரு மிக உயரிய பொறுப்புல இருந்த இவர் இந்த மாதிரி சொல்றது அப்படின்றது இது அரசியல் காரணங்கள் தாண்டி வேற எதுவும் இல்லைன்னு தான் என்னால சொல்ல முடியும். சார், அதில் இன்னொரு விஷயம் சார், தொடர்ந்து நாடாளுமன்றம் வரைக்கும், ஏற்கனவே நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி அதிகாரிகள் விளக்கம் கொடுத்தாங்க, டிஜிஎம்ஓஸ் விளக்கம் கொடுத்தாங்க. அதே போல் நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது. பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர்லாம் அதுக்கு குறித்த மிக விரிவான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ பிரதிரோஜ் சௌகான் என்ன சொல்கிறாருன்னா, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், கேள்வி கேட்குற உரிமை எனக்கு இருக்குது, ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், பஹல்காம் தாக்குதலாக இருக்கட்டும், முழுமையான விவரங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறாரு. இப்போ போதுமான அளவுக்கான விவரங்களை தெரியப்படுத்திய பிறகும் முழுமையான விவரங்கள் வேண்டும் அவர் கேட்குறாரு. இப்போ இந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும், எல்லாவற்றையும் சொல்ல முடியாதுங்கிற நியதி இருக்கா நேயர்களுடைய புரிதலுக்காக? அதாவது அவர் என்ன ஒரு விஷயம் நம்ம மறந்துடும் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளுடைய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு, திரு அசாதின் ஓவைசியில ஆரம்பித்து திரு சசி தரூர்கள், இவர்களுடைய கட்சியை சேர்ந்த பல எம்பிக்கள், தமிழ்நாட்டிலிருந்து கனிமொழி மேடம் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக செய்யப்பட்டுச்சு, ஆபரேஷன் சிந்தூரை என்ன இந்தியாவுடைய வெற்றி என்ன பண்ணாங்க, இந்தியா எதற்காக பண்ணோம் அப்படின்றத கிட்டத்தட்ட 36 முக்கியமான நாடுகளுக்கு அவங்க பாராளுமன்ற நிலைக்குழுவெல்லாம் போய் சந்திச்சு அதற்கான தெளிவையும் கொடுத்துட்டு வந்தாங்க. இது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒரு கட்சியோடைய போர் கிடையாது.
இது நாட்டோடைய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. அதுல அனைத்து கட்சிகளும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுதான் அடிப்படை விதி. இப்ப இங்க இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களுக்கு நான் ஒரு செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் போயிருந்த போது நான் நேரடியா பார்த்தது, அவருக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு ஒரு சாரார் மத்தியில. அவங்க கட்சிகள் எதிர்கட்சிகளே அவரை அந்த அளவுக்கு கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா போர் அப்படின்னு வரும்போது அந்த நாடு ஒன்றுபட்டு நிக்குது. இங்க ஒரு துரதிருஷ்டவசமா நம்ம பாக்குறோம், போர் சூழல்ல அனைத்து விவாதங்களும் வைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு என்ன வேணும் அப்படின்றது அவர் தெளிவா சொல்லல. 3 விஷயங்கள். நம்மளுடைய அசெட், நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் எத்தனை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுடைய விமானங்கள், பீரங்கிகள், உங்களுடைய டாங்கிகள், உங்களுடைய கப்பல்கள், இது எதுவுமே ஒரு யுத்த காலத்துல சேஃபா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அதோடைய பயனே அது கிடையாது. அதுக்கான சேதங்கள் வரதான் செய்யும். 1921 போர், அந்த ஆண்டு நடந்த போரோட வெற்றி தினத்தை நம்ம நேற்று கொண்டாடணும். அந்த போர்ல முதல் நாள் மட்டும் இந்தியா கிட்டத்தட்ட 21 விமானங்கள் இழந்தோம். அதுக்காக இந்தியா தோத்துச்சா? கிடையாது. போரோட முடிவு என்ன? 96,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தாங்க. அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர்ல சில அசெட்ஸ் நமக்கு சேதம் ஆயிருச்சு. அதோடைய ஒரு நட்டு போல்ட்டும் அரசாங்கத்துல அக்கௌண்டபிளா இருக்கு. நாளைக்கு ஆட்சிகள் மாறினாலும், எத்தனை 100 வருடங்கள் கழித்தாலும் அந்த கவர்மெண்ட் ஆர்கைவ்ல அந்த ரெக்கார்டை யாராலையும் மாற்ற முடியும். 2வது, இதுல இந்தியாவுடைய தாக்குதல் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு, நம்ம என்ன முறியடித்தோம், அது ஏற்கனவே பொது வெளியில வைக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க, போன முறை பாலகத் ஜெயிக்கும் போது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ப்ரூஃப் கொடுங்க. இந்த டைம் விமானப்படை, இந்தியாவுடைய தரைப்படை ப்ரூஃப் கொடுத்து கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் போன்ற அதிகாரிகள் நேரடியா எந்த இடத்தை தாக்கணும், அதற்கான வீடியோ எங்க, என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, சேட்டலைட் பிக்சர் முன்னர் பின்னர் அப்படின்னு சொல்லி எல்லா எவிடன்சஸும் பொதுத்தளத்தில் இருக்கு. அவருக்கு வேணும் அப்படின்னா எங்கிட்டே இருக்கு. நானே அதுக்கு உண்டான தகவல் தொகுத்து வளர்ச்சிட்டு நான் ஜனம் டிவி கிட்ட தரேன், அவர்கிட்ட தரலாம். 3வது, போர் யுக்திகள். இந்தியா என்ன மாதிரியான போர் யுக்திகளை கையாளு. சில விஷயங்கள் நம்ம ஓப்பனா பொது வழியில வச்சாங்க. ஒரு 90% அப்படின்றது பொது வழிக்கு வராது. ஏன்னா அதே போர் யுக்திகள் அப்படின்றத நம்ம மீண்டும் பயன்படுத்துவோம். அது ராணுவ ரகசியம். அது அரசுல இருக்கக்கூடிய பிரதமர், கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில சில பேருக்கு தெரியுமே தவிர அமைச்சரவைக்கே தெரியணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. இது பொதுமக்கள் பார்வைகள் அடுத்தது. ராணுவ யுக்தி அப்படின்றது என்ன விதமான தந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் பொது வெளிக்கு வராது. ஒரு 30 வருடம் காலம் கழித்து, 25-40 வருடம் காலம் கழித்து அதோடைய காலம் முடிந்த பிறகு அந்த போர் யுக்தி ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் அதை கேட்கக்கூடிய உரிமை கூட யாருக்குமே கிடையாது. உதாரணத்துக்கு 1971 நடந்த யுத்தம், அதோட டீக்ளாசிபிகேஷன் கிட்டத்தட்ட 20-30 வருடம் கழித்து சிறிதளவுக்கு நடந்தது. அதேதான் இப்போ சமீபத்துலதான் அந்த 1971 நடந்த விமானப்படை தாக்குதலோட வீடியோவை இந்தியாவுடைய விமானப்படை வெளியிட்டாங்க. எத்தனை வருடம் கழித்து யோசிப்பார்? கிட்டத்தட்ட 50 வருடம் கழித்து. சோ அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ராணுவ தளவாடங்கள் என்ன ஆச்சு, எத்தனை சேதம், அது நிச்சயமா அரசாங்கத்துக்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. அதை ஆன் ரெக்கார்டு எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கணும். 2வது, இதுல சம்பந்தப்பட்ட இந்தியா நடத்திய தாக்குதல், அதோடைய முடிவு என்ன, தாக்குதல் நடத்திட்டோம் என்ன ஆச்சு, அதையும் பொது வெளியில வச்சாரு. ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டு ட்ரோன் வீடியோ ஷாட் எடுத்து காமிச்சிருக்காங்க. 3வது, போர் யுக்திகள். போர் யுக்திகள் ஒரு சில, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் டீமிங் அப்படின்ற ஒரு போர் யுக்திகை, அதை இந்தியா பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி விமானப்படை அதிகாரி வெளியில சொன்னாரு. அதை நாங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். வேற எப்படி போர் யுக்திகள் இருக்குன்றதை எந்த நாடும் சொல்ல, பொதுமக்களுக்கும் கிடையாது, அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கே கிடையாது. வெறும் கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியணும். நீட் டு நோ பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு இவருக்கு தெரியணும்னு எனக்கு தெரியும். நன்றி சார், மிக விரிவா உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.